பிரேசில் நாடு இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஒரு தரமான சவுக்கடியை கொடுத்திருக்குங்க. கிட்டத்தட்ட 134 பில்லியன் டாலரான ஆயுத உடன்படிக்கை இஸ்ரேலோட போட்டிருந்துச்சு. அதை இன்னைக்கு வந்து தள்ளுபடி செய்யறோம், அதை நாங்க ரத்து செய்யறோம் சொல்லக்கூடிய ஒரு ஆண்மையுள்ள ஒரு செய்தி இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கு. ஏன் ஆண்மையுள்ள சொல்றேன்னா, இன்னும் பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலோடும் அமெரிக்காவும் போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தங்கள்ல எதுவுமே ரத்து செய்யல. அது அப்படி இருந்த வண்ணம் தான் இருக்கு. இடையில துருக்கி சொல்லிச்சு கிட்டத்தட்ட 1.4 பில்லியன் நினைக்கிறேன். அது ஆனா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நாங்க நிறுத்துறோம்னு சொல்லி இருந்துச்சு. ஆனா பின்னாடி வந்த செய்திகள் என்னன்னா, மறைமுகமாக அனுதினமும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி ஆயிட்டு தான் இருக்கு துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் அப்படிங்கிற செய்தி வந்த வண்ணம் இருந்துச்சு. சோ இதை குறித்து கூட அந்த இஸ்ரேல் நாட்டை சார்ந்த ஒரு தளபதி கேள்வி செஞ்சாரு, நீ நிறுத்தினா என் பொழப்பினை கெட்டா போகுது, நான் என் வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பேன், ஏன் அது உனக்கு தான் இழப்பா இருக்கும், எங்களுக்கு வேற பொருளாதார வழியை வந்து தேடிக்கொள்ள முடியும், இஸ்லாமிய நாடுகளோடு இப்படி உறவு வச்சிருக்கிறது எங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு அப்படிங்கிற ஒரு தெனாவட்டான பதில வந்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய தலைவர்கள்லாம் கொடுத்தாங்க. சோ அந்த அளவு துருக்கி என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு இரட்டை வேடம் நடந்துட்டு இருக்கு, ஆடிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. ஆனா இன்னைக்கு பிரேசில் அங்க கூட கிட்டத்தட்ட 1.4 5 பில்லியன் அளவுக்குன்னு சொல்லப்படுது வேற வேற செய்திகள்ல. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 134 பில்லியன் டாலர் ராணுவ உடன்படிக்கை மொத்தமா கேன்சல் பண்ணிருக்கு பிரேசில். சோ பிரேசில் தலைவருக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மறுபக்கம் எகிப்து நான் சொன்ன மாதிரிதான் அனுதினமும் இந்த ரஃபாவுடைய இன்வென்ஷன் நடந்த பின்னாடி வரக்கூடிய செய்தி என்னன்னா, நாங்க வந்து டேவிட் அக்காடை வந்து ரத்து பண்றோம், டேவிட் ஒப்பந்தத்தை வந்து நாங்க எடுக்க மாட்டோம், டேவிட் ஒப்பந்தத்தை நீங்க மீறுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பதிவு செய்யுது. 1948 டேவிட் ஒப்பந்தம் என்னன்னா நார்மலைசேஷன். ரஃபா வந்து எகிப்துடைய பார்வைக்கு கீழே வரனால நீங்க ரஃபாவுக்குள்ள உள்ள நுழையக்கூடாது, ரஃபாவுல எங்களுடைய ஆர்மி தான் நிக்கணுங்கிறத அந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை இன்னைக்கு மீறிதான் இன்னைக்கு இஸ்ரேலோட ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு உள்ள போய் இனப்படுகொலை செஞ்சுட்டு இருக்குது. இந்த நேரத்துல எகிப்து தலைவர் சிசி சொல்றாரு, இனிமேல் வந்து இந்த ஒப்பந்தத்தை நான் வந்து பின்பற்ற மாட்டேன், நான் வந்து இதை ரத்து செய்யறேன். இன்னும் வந்து குழந்தை பிள்ளையாட்டியே எதுவும் மக்களுக்கு தெரியாதது போலவே இன்னைக்கு எகிப்து தலைவர் சிசி நாடகம் ஆடி கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியாத இதெல்லாம் ஒரு 1/4 தோசுக்கு சமம் இஸ்ரேலுக்கு. எந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மதிச்சிருக்கு? ஓசிலோ ஒப்பந்தத்தை எல்லாம் மதிக்காம தூக்கி போட்டு மிதிச்சுச்சுல. ஏன்னா அன்னைக்கு ஆசிர் அரஃபத் ஓசிலோ ஒப்பந்தத்தின் மூலமாக பல விஷயத்த மாத்தணும்னு நினைச்சாரு, அமைதி நிலைப்பாடு கொண்டு வரணும்னு நினைச்சாரு. ஓசிலோ ஒப்பந்தத்தை யாரு மதிச்சா? இஸ்ரேல் துளியும் மதிக்கல. மதிக்காம தான் இப்ப அதை ஓவர்டேக் பண்ணி தான் இந்த இனப்படுகொலை இன்னைக்கு நடத்திட்டு இருக்குது. சோ இந்த சூழல்ல கூட இன்னைக்கு எகிப்து தலைவர் இரட்டை நாடு ஆடுவது என்பது நிச்சயமாக உள்ள மிகப்பெரிய ஒரு வருத்தமாகத்தான் காணப்படுகிறது. மேலும் கூடுதலாக இந்த எகிப்துடைய கோர முகத்தை பற்றிய ஒரு செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. நிச்சயமாக எகிப்து இந்த அளவு ஒரு இன துரோகியாக மாறுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு தோணுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பலஸ்தீன் ரஃபாவுல எல்லா மக்களையும் அடித்து விரட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல, ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல்ல, அங்கு ஒரு சிறுவன் அங்க இருக்கக்கூடிய அந்த வால் கேட் இருக்குல்ல, பெரிய கேட், கிட்டத்தட்ட 3 லேயர் இருக்கக்கூடிய கேட், ஒவ்வொரு கேட் ஒவ்வொரு காங்கிரீட்டுக்கு ஹைட்டு கட்டிடத்துக்கு பின்ன ஒரு இரும்பு ராடாட்ட சுத்தி இருக்கும், ஒரு கம்பியாட்ட. சோ அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு வால் இருக்கும், அது மாதிரி 3 வால் இருக்கும், ஒவ்வொன்றையும் தாண்டி தான் போகணும். இந்த 3ஐயும் தாண்டி ஒரு சிறுவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த ரஃபாவில இருந்து தப்பிச்சு போய் எகிப்துல விழுந்திருக்கான். விழுந்து அங்க ஓடி இருக்கிறான். அந்த நபரை பிடித்து எகிப்துடைய ராணுவம் சரமாரியாக அடிச்சு ரத்தம் வர வர அந்த சிறுவனை கொடுமைப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி தான் வருது. இது எவ்வளவு பெரிய இன துரோகம்! ஒரு நபருக்கு உயிர் பிழைக்க வேண்டும் என்று வந்தால் அங்க கொலை செய்யக்கூடிய சூழல். அடித்த நபர்கள் யாரு? எகிப்துடைய ராணுவ வீரர்கள் கோழைகள். இந்த வீரர்களுடைய பேர் என்னன்னா முஸ்லீம் பெயர் தான். அப்துல்லான்னு வச்சிருக்கான், ஆரிஃப்னு வச்சிருக்கான், முகமதுன்னு வச்சிருக்கான். கிட்டத்தட்ட எல்லா முஸ்லீமுடைய பெயர்கள் தான். முஸ்லீம் பேர்ல இருக்கக்கூடிய சங்கிகள், ஜியோனிச தீவிரவாதிகள். சோ இந்த நபர்களை வச்சு இன்னைக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும், ஒரு நபராக இருந்தாலும் நம்மளுடைய அந்த ரஃபாயிலை தாண்டி எகிப்துக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுல இன்னைக்கு எகிப்துடைய தலைவர் சிசி கண்ணும் கருத்துமாக ஒரு கழுகை போல, ஒரு மிருகத்தை போல இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். காரணம், இந்த போர் எகிப்து அளவுல உள்ள வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட செயல்படுகிறார். அடுத்து இஸ்ரேலுக்கு வந்த சோகத்தை பாருங்க. இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்புக்கு ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு. ரிசர்வ் படையில கூட யாரும் சேர தயாரா இல்ல. ஏன்னா ரிசர்வ் படையில இருக்கக்கூடியவர்கள்லாம் கை கால் போய் ஊனமா இன்னைக்கு இஸ்ரேலுடைய மருத்துவமனையில இருக்கிறாங்க. இன்னைக்கு ரஃபாவுல அல் கசாம் பிரிகேட் நடத்தின தாக்குதல்ல பல நபர்களுக்கு காயமுற்று விமானங்கள்லாம் இஸ்ரேல்ல இருந்து வந்து அந்த பாடிகள் உடல்களை தூக்கி கொண்டு போய் அங்க மருத்துவமனையில சேர்த்துட்டு இருக்கு. அந்த காட்சிகள் தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. சோ இந்த சூழல்ல ரப்பிகளை வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ரப்பிகள்லாம் இதுல கட்டாயமா சேரணும், ரப்பிகள் வரமாட்டேன்னு தெரிச்சு ஓடிட்டாங்க பிளைட்டை பிடிச்சு. சோ இன்னைக்கு இந்த இது ரிசர்வ் படையில இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா கட்டாய ராணுவ சேவை ஆற்ற வேண்டும் என்று அனுபவமே இல்லாத இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவன், மருத்துவ வேலை செய்யக்கூடியவன் சொல்லிட்டு எல்லாரும் வந்து ராணுவத்துல இருந்தாங்க. அவர்களையும் சில நபர்கள் ஓடி போயிட்டாங்க. ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு மட்டும் இன்னைக்கு தனியா இருக்கக்கூடிய வேலையில 40 வயதுக்கு மேற்பட்ட நபர்களை இந்த போர்ல பெருசா அழைக்கல. ஆனா இன்னைக்கு 40 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் கட்டாயமாக ராணுவ சேவை ஆற்ற வேண்டும் என்ற அறிவிப்பு இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு கொடுத்திருக்கு.
சோ இதனால இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய 40 வயதுக்கு அதிகமா இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய கவலை. ஏன்னா நானே வயசான காலத்துல அங்க வரக்கூடிய ஏவுகணை நீ பண்ணக்கூடிய அட்டுழியத்தின் வழியாக என்ன கொன்னுட்டு இருக்குது, என் உறவினர் எல்லாம் பணைய கைதிகள் அங்க மாட்டிட்டு இருக்கிறான், அதற்காக நாங்க போராடிட்டு இருக்கேன் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில இன்னைக்கு 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக உள்ள வரணும். 40 வயதுனா 60 இருக்கலாம், 70 இருக்கலாம், கிட்டத்தட்ட 80 90 கூட இருக்கலாம். அந்த அளவு வயது முதிர்ந்தவர்கள் இந்த போர்ல கட்டாயமாக ராணுவ சேவை ஆற்ற வேண்டும் என்ற அளவுக்கு இன்னைக்கு ராணுவ வீரர்களுடைய தட்டுப்பாடு என்பது இஸ்ரேலோட ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்புக்கு வந்துருச்சு. காரணம் அமெரிக்கா கிட்டத்தட்ட கழட்டி விட்டுருச்சு அப்படிங்கிற சூழல் வந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு தனியாகவே நான் ஃபைட் பண்ண வேணாம், இப்படிதான் பண்ணணும். குழந்தைகள் இருந்து பெரியவங்க இருந்து வயதானவங்க வரைக்கும் நீ போருக்கு கூட்டிட்டு போய் தான் வெற்றி பெற முயற்சி பண்ணணும். ஆனா நிச்சயமாக இதுல உனக்கு கிடைக்கக்கூடியது மிகப்பெரிய தோல்வியா தான் இருக்கும் அப்படிங்கறதான் நமது பார்வையா இருக்கு. சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.